பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். சூர்யாப்ஜானரோஜனௌ மணிசசத் கோட்டீரஸ்தம் மகா நாகேந்திரானன சுந்தரம் கரயாம்போஜங்கு சம்பாசகம் தந்தம் மஜ்ஜலகண்டனம் சத்வயே மேகலா மாலாலங்கிருத மத்தியமம் பிலசத்து யஜ்ஞோபவீதம் பஜே. ஓம் ஸ்ரீ கணபதயே நம. எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாலே இன்றைய தினம் இந்த ஸ்ரீ திருபரசுந்தரிம்பா சமேத வேதாத்ரிநாத சுவாமியுடைய திருக்கோவிலில் இந்த யூடியூப் சேனலுக்கு என்னை அழைத்து பேச வைப்பதற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் எம்எஸ் மணி குருக்கள். நான் இங்கே தாத்தா நாள்லேருந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த க்ஷேத்திரமானது காஞ்சிபுரம் மண்டலம், அந்த கால தொண்டை மண்டலம்னு இந்த காஞ்சிபுரம் இப்போ அது ஜில்லாவாக அது மாதிரி கண்டினியூவாக ஜில்லாவாக இருக்குது காஞ்சிபுரம். அதில் செங்கல்பட்டுக்கு அருகாமையில் பக்ஷி தீர்த்தம்னு இந்த ஊர் பேர். திருக்கழுக்குன்றம்னு சொல்லுவாள். இந்த திருக்கழுக்குன்றம் வந்து ஒரு காரண பேர். திருன்ற அழகுன்றது தெரியும். கழுகு, 2 கழுகு பட்சி, முனிவருடைய பட்சி தான் அவர். சாபத்தினால 8 முனிவர்கள் சாபத்தினால ஒரு யுகத்துக்கு 2 பேர் வேணி வந்து இங்கே சுவாமிக்கு 11:30 மணிக்கு சுவாமி கிட்ட வந்து தரிசனம் பண்ணிட்டு உணவு உண்டு வெளியில் போவாள். இவ வந்து புராதன கதை என்னன்னா, ராமேஸ்வரத்தில் படுத்துன்னு தூங்கிட்டு காத்தாலே வந்து காசிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு நம்ம ஊரில் சாப்பிட்டு சிதம்பரம் பார்த்துட்டு ராத்திரி வந்து ராமேஸ்வரம் போய் படுத்துப்பான்ற ஒரு ஐதீகம் உண்டு. அது முடியும். இப்போ இருக்க காலத்தில் எல்லாம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் எல்லாம் பண்ணி போயிடுறது நடக்குது இல்லை, அது மாதிரி நடந்திருக்கலாம். அதனால் அது காரண பேர் கழு 2 இருந்தாலும் குன்றம்னா மலையினாரு, திருக்கழுக்குன்றம்னு பேர். இந்த வேதம் வந்து வேதமே மலையாக இருக்குது. அதனால் வேதகிரீஸ்வரன் பேர். 4 வேதம் அப்படியே மலையை பார்த்தா 4 மலையாக தெரியும். அது 4 வேதமாக தெரியும். கடைசியில் இந்த இடத்துல வேதகிரீஸ்வரர் இங்கே குடிக்கொண்டிட்டு இருக்கார். எங்கே பார்த்தாலும் எங்கேருந்து பார்த்தாலும் சுவாமி அங்கே தெரியும். எப்போவும் நினச்சிண்டா எப்போவும் நல்ல பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம்ன்ற மாதிரி விசேஷமான 4 பாடப்பட்ட ஸ்தலம். இந்த சுவாமிக்கு அம்பாள் வந்து கீழே திருப்பரந்தை தனியாக கீழே இருக்கா. பெரிய 4-5 கோபுரத்தோட பெரிய அளவில் இருக்கா. இது இல்லாத இங்கே சங்கு தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்குது. இதெல்லாம் இது 3 ஒரு ஒன்றோட ஒன்று கலந்து உள்ளது. வேதகிரீஸ்வரர் சங்கு தீர்த்தத்தில் ஸ்நானத்தை பண்ணிட்டு வேதகிரீஸ்வரருடைய தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் இங்கே ரொம்ப விசேஷம். அண்ணா திருவண்ணாமலையில் இருக்கா மாதிரி இங்கேயும் கிரிவலம் உண்டு. வெளியில் தெரியறதில்லை. ரொம்ப நாளாக சம் இயர்ஸ் 200 100 500 வருஷமாக சுவாமி கூட 3ஆம் நாள் 3ஆம் திருநாவுற்சவம் 10ஆம் திருநாவுற்சவம்னு அப்படியே பிரதட்சணமாக தான் வருவார் சுவாமி கூட. கிரிவலன்றது அப்போ உண்டு இங்கே இந்த ஊர்லேயும். இப்போ நிறைய பேர் பௌர்ணமி மூலம் நிறைய பேர் டெய்லியே காத்தால உள்ளூர் ஆளில் நிறைய பேர் ஸ்நானத்தை பண்ணிட்டு மழை. இதில் என்ன விசேஷம்னா, மூலிகை அந்த காலத்தில் நிறைய இருந்தது. இங்கே மலை பூரா மூலிகை தான். அதனால் வேண்டிய வரம் கிடைக்கும். அதாவது மறைமலையகர் கூட இங்கே வந்து இருந்து தான் 48 நாள் அம்மா அப்பா இங்கே சங்கீதத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு இங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் வந்துட்டு அம்பாவை பார்த்துட்டு வர்றது சிறப்பாக இருந்தது. அதில் அவளுக்கு குழந்தை பிறந்து. அதனால தான் மறைமலையில் வேதகிரியை மறைமலைன்னு தமிழில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர், தமிழ் புலவர் அவரே. இல்லைன்னா தமிழினுடைய வளர்ச்சி அதிகமான அளவில் இருக்காது. அப்படிப்பட்ட மறைமலையினரும் இந்த ஊரில் இருந்து தான் பிறந்தார். இங்கே வேதகிரீஸ்வரர் மலை வந்து எல்லாரும் கன்னிராசி ஸ்தலம்னு சொல்லுவாள். அந்த கன்னிராசி வரும்போது அஸ்த நட்சத்திரம் அவெல்லாம் வந்து இங்கே பரிகார ஸ்தலமாக வச்சுட்டுருக்கான். அது தவிர எல்லாரும் பாடப்பட்ட தடம் இது. இங்கே 10 நாள் உற்சவம் மலையில் ரொம்ப ஜோராக நடக்கும். அந்த 10 நாள் சித்திரை மாதம் சித்திரை பௌர்ணமிக்கு முன்ன இங்கே உற்சவம் 10 நாள் முடியும். கீழே அம்பாளுக்கும் இதோட தொடர்பு உண்டு. அதனால் அம்பாள் வந்து கீழே தான் இருக்கா. அந்த அம்பாளுக்கு ஆடிப்பூரம் நவராத்திரி இதெல்லாம் 10 நாள் உற்சவம் நடக்கும். இது ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லா ஊர்லேருந்து வருவாள். பெரிய 5 தேர் இருக்குது. தேர் விழாம்போது எல்லா மதத்தினரும் எல்லா மதத்தினரும் வந்து வருவாள். நாங்கள் எப்பவும் பார்க்குறது. அதே மாதிரி எல்லா ஒரு பிரிவு இருக்குது பாரு. இந்துவில் பிரிவுலாம் இருக்குது பாரு. நாயக்கர், நாயுடு, மலையார் எல்லாரும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உற்சவத்தை தான் ஏற்றி நடத்துகிறா. வன்னியர் அது மாதிரி அவெல்லாம் ஒவ்வொரு முதல் நாள் வந்து முதலியார், 2ஆம் நாள் இன்னொரு வகையான முதலியார், 3ஆம் நாள் இன்னொரு வகையான முதலியார், 4ஆம் நாள் கணக்கு பண்ணல. இதே மாதிரி 5ஆம் நாள் ஒரு விதமான முதல்வர், 6ஆம் நாள் ஒருத்தர், 7ஆம் நாள் ஒரு செட்டியார் அவர்கள் வகைரா, 8ஆம் நாள் ரெட்டியார் வகைரா, 9ஆம் நாள் ஒரு வன்னியர் வகைரா. இது மாதிரி நிறைய வச்சுட்டு எல்லாம் ஒரு நல்ல அளவில் பிரமாதமாக நடந்துட்டுருக்கும் இந்த உற்சவம். இது ஒரு பிரமாதமான விசேஷமானது. நிறைய வரலாறு ஜனம். இது இல்லாத
இந்த ஊரில் இந்த பட்சி வந்து நான் சொன்ன பட்சி 2 இங்கே வந்து சாப்பிட்டு போயிட்டு இருந்தது. ஆனால் அது முக்தி அடைஞ்சிட்டு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முக்தி அடைஞ்சிடுது. அதனால் அது வரதில்லை. ஜனம் மட்டும் பார்த்துட்டு இல்லையேன்னு சொல்லிட்டு போயிடுவா. சங்கு தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்குது இங்கே சொன்ன பாருங்க. அந்த சங்கு தீர்த்தத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு தூரம் சங்கு பறக்கும். மார்க்கண்டேய ரிஷி காலத்துலேருந்து இந்த பக்கத்தில் போகும்போது அதுக்கு தடாகத்தை பார்த்து இறங்கி பார்த்து கை காலால் போய் குளிச்சுட்டு இது பண்ண சுவாமிக்கு பூஜை பண்ணணும்னு பார்த்தா பாத்திரம் அப்பலையன்னு சொல்லி பார்த்துருந்தாரு. இந்த பாத்திரம் வந்து சங்கு பாத்திரமாக உற்பத்தி ஆச்சு. அதில் அந்த அவருடைய பூஜையை முடிச்சிட்டார். அந்த சங்கு 12 வருஷத்துக்கு இந்த ஊரை பறக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதன் பிரகாரம் இங்கே பறந்து வந்துடுது. இப்போ கடைசியாக 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது 7th March 2024 அதில் வந்து பார்த்துருக்கா. இப்போ ஏராளமான ஜனங்கள் வந்து பார்த்துட்டு இருக்குது. இப்போது மலையை பார்க்குறதுக்கும் சுவாமியை பார்க்குறதுக்கும் அம்பாள் கீழே அம்பாள் திருப்பரந்திரி இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். நாங்கள்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்போம் சுவாமியை. காரணம் என்னென்னா நம்ம கண்ணாடி முன்னாடி எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துட்டே தலைவாரிக்கிற மாதிரி அம்பாளை அலங்காரம் பண்ணிட்டு எப்படி அப்படி போயிட்டு வந்தால் மறுபடியும் வந்து பார்ப்போம். அப்படி போயிட்டு வந்தால் மறுபடியும் வந்து பார்ப்போம். நல்லா இருக்கா. அதே மாதிரி ஒரு பெரிய விசேஷமான அம்சம். அதனால் ரொம்ப சிறப்பான கோவில். இதில் எவ்வளோ பாக்கியங்களாம் எல்லா பாக்கியம் பண்ணால் தான் இந்த ஊரில் வர முடியும். அவளுக்கு வேண்டியதே நிச்சயமாக சுவாமியும் மலையில் 560 படிக்கிட்ட வந்து ஏறி வந்து சுவாமியை தரிசனம் பண்ணாலும் அவளுக்கு எல்லா கஷ்டமும் போயிடும்ன்றது நிச்சயம் உணர்வு. கண் கூட எனக்கு வயசு 80, என்னால் ஏறவும் முடியாது. ஆனால் இன்றைக்கி பூஜை எழுதி நான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கீழே சுவாமிகிட்ட போய் வேண்டிட்டு நீ எப்படியாவது நீ என்னை ஏற்றி மை விட்டுருன்னு சொல்லுவேன். அப்படியே எடுத்து விடுவான். இப்போ சாப்பாடு கிடையாது, ஏதாவது ஒரு இது மட்டும் பிரசாதம் கொடுத்தது எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி நானும் ஒரு ஆள் சாப்பிட்டு அப்படியே சாயலட்சம் பூஜை பண்ணிவிட்டு 4 வேளை பூஜை பண்ணிவிட்டு போய்டுவோம். இந்த உரிமா இருக்கும். அதனால் பகவானுடைய அனுகிரகம் எல்லாம் இருந்தாலும் நல்லா இருக்கும். எல்லோரும் இந்த ஊருக்கு வாங்கும். வந்து இந்த ஊருடைய சிறப்பை பார்த்து நிறைய எழுதியிருக்கா, நிறைய புத்தகம் ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சது தான், எதுவும் தெரியாது இல்லை எல்லாரால. இருந்தாலும் உங்கள்கிட்ட இன்னொரு ஞாபகப்படுத்துறதுக்காக நீங்கள் வாங்கும். எல்லோரும் வந்து சுவாமி தரிசனம்லாம் பண்ணிட்டு போயிட்டால் உங்களுக்கு நிச்சயமாக என்னென்ன குறைகள் இருக்கிறோ அந்த குறைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அதனால் நீங்கள் உங்களுடைய இது பூராவும் ஒரு வாட்டி இங்கே வந்துட்டு போங்க என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனல் பேர் ஸ்ரீநாத் பக்தி மீடியா. அந்த யூடியூப் சேனல் இதுவரையில் இந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் எடுத்தது. எல்லோரும் அந்த ஸ்ரீநாத் பக்தி மீடியாவை பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு திருக்கழுக்குன்றம் மற்றும் பல ஊருடைய சிறப்புகளை எல்லாம் என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர்த்து அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முடியும் போது நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவ மாணிக்க வீணாம் முதலாலயந்தி மதஹலசாமஜ்ஜல வாக்விலாசா மாகேந்திரநீலஜிதி கோமலாங்கீம் மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குஷோன்னதே குங்குமராகச்சோணே புண்டைக்ஷிபாசாங்குச புஷ்பபாணஹஸ்தே நமஸ்தே ஜகத் ஏகமாதாः நமஸ்தே துப்யம் நமோ நமः त्वत्पादाम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयाम् यन्वहं त्वं धीसञ्चरणं प्रजामि वदता त्वामेव याचे विभो वीक्षामेदिश्चाकृषिञ्च करुणं दिव्यै स्थिरं प्रार्थितां सम्भो लोहगुरो मध्ये मनसः सौख्योपदेशं गुरु. மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.